இது வந்துட்டு எஸ்பிஐ ஃபவுண்டேஷன், அதாவது SBIF வெளியிட்டிருக்க ஒரு கோரிக்கை அறிவிப்பு. RFPன்னு சொல்வோம்ல அது. ஆமாங்க. இது பாரா தடகள வீரர்களுக்கான ஒரு உதவித்தொகை திட்டம் சம்பந்தப்பட்டது. சரி, அப்போ இதோட நோக்கம் அந்த திட்டத்தை நிர்வகிக்க ஒரு நல்ல தகுதியான நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறது, அப்படித்தானே? அதேதான். இப்போ இந்த திட்டத்தை நிர்வகிக்க போற நிறுவனத்துக்கு என்ன தகுதிகள் எதிர்பார்க்கறாங்க? அதுவும் நிறைய இருக்கு. முதல்ல அந்த அமைப்பு இந்தியால பதிவு செய்யப்பட்ட ஒரு இலாப நோக்கற்ற அமைப்பா, அதாவது நான் ப்ராஃபிட்டா இருக்கணும். சரி, NGO மாதிரி. ஆமா. குறைஞ்சது 3 வருஷம் அனுபவம் இருக்கணும். குறிப்பா சொல்லணும்னா இந்த மாதிரி உதவித்தொகை திட்டங்களை நிர்வகிச்ச அனுபவம் கண்டிப்பா வேணும். 3 வருஷம் அனுபவம், சரி. அதோட இதுக்கு முன்னாடி அவங்க குறைஞ்சது 5 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை நிதியை நிர்வகிச்சிருக்கணும். 5 கோடியா? இது பெரிய அளவுகோலா இருக்கே, ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் இதுக்கு? நல்ல கேள்வி கேட்டீங்க. யோசிச்சு பாருங்க. இது 10 வீரர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மாசம் 40,000 ரூபாய் கொடுக்கற திட்டம். ஆமா, மொத்தம் பெரிய தொகை வரும். அதனால இவ்வளவு பெரிய நிதியை சரியா கையாள்றதுக்கு அந்த நிறுவனத்துக்கு நிதி நிலைத்தன்மையும் அனுபவமும் இருக்குன்னு SBIF-ஐ உறுதிப்படுத்திக்க விரும்புது இல்லையா? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அந்த நம்பகத்தன்மை முக்கியம். நிர்வாக திறன்கள் பத்தி வேற என்ன சொல்லிருக்காங்க? அவங்க கிட்ட ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கிற ஒரு உதவித்தொகை மேலாண்மை அமைப்பு, அதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அல்லது டேஷ்போர்டு இருக்கணும். ஓ, இது அவங்க கிட்டயே இருக்கணுமா? ஆமா, இது கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. இது இருந்தாதான் விண்ணப்பம் வாங்குறது, சரிபார்க்கிறது, வீரர்களை தேர்வு செய்யறது, பணம் அனுப்புறதுன்னு எல்லாத்தையும் அவங்களே சரியா செய்ய முடியும். அப்போ இதுக்கு அவங்க வேற யாரையும் துணைக்கு வச்சுக்க கூடாது, சப்கான்ட்ராக்டிங் பண்ணக்கூடாது. கரெக்ட். அதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. முழு செயல்முறையையும் அவங்களே கையாளணும். சரி. அப்புறம் அந்த நிறுவனத்துக்கு எந்த அரசியல் அல்லது மத சார்பும் இருக்கக்கூடாது. நடுநிலையா இருக்கணும். ஆமா, குறைஞ்சது 5 நிரந்தர ஊழியர்கள் இருக்கணும். போர்டுல 3 உறுப்பினர்களாவது இருக்கணும். ஆள்பலம் பற்றியும் சொல்றாங்க. கடைசியா கடந்த 3 வருஷத்துல மொத்தமா 2 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் ஈட்டி இருக்கணும். ஓகே, இவ்ளோ தகுதிகள் இருக்கிற நிறுவனத்தை எப்படி தேர்வு செய்வாங்க? அதுக்கு காலக்கெடு என்ன? விண்ணப்பங்களை ஆன்லைன்ல அனுப்ப கடைசி தேதி மே 22, 2025. மே 22, 2025. சரி. தேர்வு முறை தரம் மற்றும் செலவு அடிப்படையிலானது. குவாலிட்டி அண்ட் காஸ்ட் பேஸ்டு செலெக்ஷன், அதாவது QCBS. QCBS அப்படின்னா? இதுல நிறுவனத்தோட தொழில்நுட்ப தகுதிக்கு, அதாவது அவங்களோட திறன், அனுபவம், அந்த சிஸ்டம், இதுக்கெல்லாம் சேர்த்து 80% வெயிட்டேஜ் கொடுக்கறாங்க. 80% தகுதிக்கா? அப்போ மீதி 20% தான் அவங்க கேட்கிற நிதி முன்மொழிவுக்கு, அதாவது அவங்க இந்த வேலையை செய்ய எவ்வளோ செலவாகும்னு சொல்றாங்களோ அதுக்கு. ஓ, அப்போ குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறவங்கள மட்டும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, திறமைக்கு தான் அதிக முக்கியத்துவம். அதேதான். திறமையான அனுபவம் வாய்ந்த நிறுவனத்தால தான் இந்த திட்டத்தை சரியா நடத்த முடியும்னு SBIF நம்புது. இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த நிறுவனத்தோட வேலை வெறும் பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல. நிச்சயமா இல்ல. தேர்ந்தெடுக்கப்படுற அந்த 100 பாரா தடகள வீரர்களோட விளையாட்டு வாழ்க்கையில அவங்க பயணத்துல ஒரு முக்கிய பங்களிப்பா இது இருக்க போகுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதனாலதான் இவ்ளோ நிபந்தனைகள், இவ்ளோ தெளிவான செயல்முறைகள் எல்லாமே ரொம்ப கட்டமைக்கப்பட்ட முறையில இருக்கு. ஆமா, இந்த ஆவணத்தை பார்க்கும்போது SBI ஃபவுண்டேஷன் இந்த திட்டத்தை எவ்ளோ கவனமா ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சோட செய்ய விரும்புறாங்கன்னு நல்லா தெரியுது. உண்மைதான். தகுதியான வீரர்களுக்கு எந்த தடையும் இல்லாம சரியான நேரத்துல இந்த உதவி போய் சேரணுங்கிறது தான் அவங்களோட முக்கிய நோக்கமா தெரியுது. ஆமா, இது வெறும் பண உதவி இல்ல, அதுக்கும் மேல பாரா விளையாட்டு வீரர்களோட திறமையை அங்கீகரிச்சு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக தேவையான ஒரு முழுமையான ஆதரவு அமைப்பு இது கொடுக்குது. ஆமாம். அந்த தகுதிகள், நிர்வாகத்திறன், தேர்வு முறை எல்லாத்துலயும் அந்த எண்ணம் தெரியுது. சரி, நம்ம இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இந்த திட்டத்தால தேர்ந்தெடுக்கப்படுற அந்த 100 வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையில இந்த மாசம் 40,000 உதவி தொகைங்கிறத தாண்டி இது வேற என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த அங்கீகாரமோ ஆதரவோ அவங்க தன்னம்பிக்கையை எப்படி உயர்த்தும்? நம்ம நாட்டோட பாரா விளையாட்டு சூழல்ல இது என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.